ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாண்டிக்கு தான் கிளம்புறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீச் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி 3 பேரும் கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவல்லாம் ஏதோ நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு என்னென்னமோ அந்த கைட் ஃபெஸ்டிவல், அப்புறம் வந்து சாண்ட் ஆர்ட் பீச்சில் அது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. சரிங்களா, முக்கியமானது என்ன ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் போய் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கூட வந்தது, நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு போயிட்டு வீடியோ போடலாம், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. யாராவது சுற்றி பார்க்கணும்னு நினச்சா வரலாம். இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு அவுட்டிங் போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீச்சுக்கு அவுட்டிங் போகிறோம். ஓகே போலாமா? வா. ஜெஷிதா கொஞ்சம் கோவமா இருக்கார் போல இருக்கு. ஆமா, அவ வந்து Dress மாத்த சொல்லி டென்ஷன் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோவம் ஜெஷிதாக்கு அப்படியே இருக்கு. இந்த பாருங்க, டவுசர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கலையா? பிடிக்காத ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டின்னு வரையா சங்கீதா நீ? ஒரு பேண்ட் போட்டேன், அந்த பேண்ட்டையும் கழட்டி வச்சிட்டா. எப்பயுமே ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்து போடுற, அது மட்டும் தான் பிடிச்சின்னு. இப்போ ஒயிட் கலர் ஒன்று எடுத்தல, அது மட்டும் தான் போடுறா. ஆமா, சரி வேற போடுடின்னு சொல்லி எடுத்து கொடுத்தா எதுவுமே போடணும்னு ஒரே அழுக. அப்புறம் இந்த டவுசர் போட்டு விட்டேன். இப்போ நல்லாதாமா இருக்கு, நல்லா இருக்குமா பீச்சில் விளையாடுற மாதிரியே. ஹாய் சொல்லு அப்பா, ஹாய் சொல்லு. சரி சிறிய கோச்சு கூடாது. சரி அம்மா சாரி சொல்லிடுவாங்க உங்ககிட்ட. சாரி சொல்லு பாப்பா கிட்ட. சாரி. ஜாலியாக போலாமா? நாளைக்கு வேற சட்டை போட்டுக்கலாம். சரி வா. இப்ப இருக்கிற பசங்கலாம் அவங்க சட்டை இதுக்கு எனக்கு வேணாம், இது லூசா இருக்கு, இந்த கலர் எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்ல, ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தேன் அந்த ஷர்ட் போட சொல்லி. அது பையன் மாதிரி வரைக்கும் போடவே இல்ல. ஆமா, அது போட்டா பாய் மாதிரி இருக்கும். நான் கேர்ள், நான் போட மாட்டேன், நீ டார்ச்சர் பண்ணி புது சட்டையே போட மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். வா போலாம் ஏர் கார்ல ஏர் போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அழகா ஒரு வெளியில அவுட்டிங் வரதே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வர. ஆமா, ஜஸ்விதா கார்ல ஏறனோடனே படுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். குப்பரை படுத்து தூங்கிட்டு வராங்க பாருங்க. ஆமா, அவ அங்க உட்காந்துட்டு போது சொன்னாங்க, எனக்கு தூக்கம் வருது தூங்கணும்னு சொல்லிட்டு. சரி கார்ல வந்து தூங்குமானா முரட்டனமா தூங்குறா. கிட்ட போய் தான் எழுப்பணுமே. பீச்சுக்கு போனா தானா எழுந்துவா. அங்க போயிட்டு நான் பீச்ல மண்ணில் விளையாடணும்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பா. பீச் பக்கத்துல வந்து ஒரு இடம் பார்த்து காரை பார்க் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இடமே இல்லை, எல்லா ரோட்லயும் எங்க போனாலும் ஆள் நிக்கிறாங்க போலீஸ். என்ன தாங்க தூங்கி ஏந்துறீங்களா? என்னவா தூக்கினா எழுந்துருச்சு. செருப்பு எடுத்துக்கு வா போலாமா? பீச்சுக்கு வந்தாச்சு. வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த பட்டை மாதிரி பறக்குது பாரு. கைட் ஃபெஸ்டிவல் சரிங்களா, ஃபர்ஸ்ட் சென்னையில நடந்தது, அதுக்கப்புறம் இங்க நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பரா பட்டம் வேற லெவல்ல. விநாயகர் எல்லாம் பறக்குறாரு. செம கிரவுட், நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு வந்துருக்காங்க. ஏய் கீழே விழுந்துட்டா, பெரிய பட்டம் எல்லார் மேல விழுந்து சங்கீதா. நல்லா பெரிய பெரிய பட்டமா விடுறாங்க, பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கைட் ஃபெஸ்டிவலை செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். என்ன ஜெஸ்டா தாங்க? ஆமா, ஈவினிங் டைம் மட்டும் 2 to 7, 9 அந்த மாதிரி. மதியம் 2 மணிலேருந்து. காந்தி மண்டபம் தான், காந்தி ஸ்டாச்சு பக்கத்தில் தான் இருக்கும். இது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சக்தி மண்டபம் நிகழ்ச்சி. சாண்ட் ஆர்ட் பார்க்கலாமா? ஓகே, அப்பதான் மூடு மாறும். நமக்கு வந்து சுத்தி பார்க்கறதுக்கே ஜாலியா இருக்கும். இல்லைன்னா நம்ம இன்ட்ரெஸ்டாவே இருக்காது. வா மாமா வாங்கி தருமா அப்பா. பீச் ரோடுக்கு வந்து அதே பீச் ரோட்ல லேக் கஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க வந்து காஃபி குடிக்க உள்ள வந்தாச்சு, ஜெஷிதாவை சமாதானப்படுத்துறதுக்காக. ஒன்னு வாங்குறதுன்னே தெரியல. ஒன்று வாங்க. வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டேன். இப்பதான் எனக்கு தெரியாத வேலையாச்சு. காஃபில தந்து சாப்பிடக்கூடாது. பீச்சுக்கு வந்தோமா, வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஃபேக்கு வந்தோம். இங்க பாருங்க கேப்பச்சினோ. அதுவும் பாருங்க பீச்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கஃபே. அந்த கஃபேல இருந்து பீச் பார்த்தா தெரியுது. பீச் பக்கத்துல இருந்தா பேபி 100 ரூபாய் கஃபே, 95 ரூபாய் நினைக்கிறேன். அப்படியா? நல்லா இருக்கா? அவர் 4 கியூப் போட சொன்னாரு மினிமம். மேக்ஸிமம் வேணா நிறைய போட்டுக்கலாமா? சக்கரையே இல்ல. அது அப்ப சும்மா போல இருக்கு, கரைச்சு விடு. என்னமா தாங்க நீ குடிமா? பால் தனியா ஆர்டர் பண்ணியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தான் கேட்குறான். கேப்புச்சினோ தான் வேணுமா அவருக்கு? நம்ம கிட்ட மிஷின் இருக்கு வீட்டில். கேப்புச்சினோ மிஷின் தானே கிடையாது. எடுத்து யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீட்டா சொன்னமே வாங்கினா போய் வேணாட்டா?
அப்படியே இருங்க, வாங்கிட்டு வர போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பீஸா ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம், சக்கரை கட்டி போட்டுக்கலாம் போல. பத்தலை. ரஷிதா கூட குடிக்கிட்டான். இதில் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா ஐயா சூப்பராக பீஸா வந்துருச்சு. என்ன செஞ்சா நம்ம ஆரோவில் சாப்பிட்ற பீஸா மாதிரி இல்லை. இல்லை நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஒரு தட்டு சரி. தந்தூரி பீஸா டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் சைஸ் சின்னதாக இருக்குல்ல. ரேட்டு தான் அதிகம் எல்லாமே. பீச் ஓரமாக இருக்கிறதுனால ரேட் அதிகம். கிறிஸ்தா நல்லா இருக்காம்மா கேப்பிச்சினோ? நல்லா இருக்கு. என்ன பண்ணுறீங்க? வாயெல்லாம் கழுவுங்க. சாப்பிட்டீங்களா? வாய் கழுவணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீஸாலாம் சாப்பிட்டாச்சு. ஆமாம், பீச்சுக்கு நேரம் வந்த உடனே போயிட்டு பீஸா. ரஷிதா தொழில் முனைவோம், புதுச்சேரி வளர்ச்சியை கொண்டாடுவோம். இப்போ அதுதான் சாம் கல்ச்சர். என்ன செய்யுது? மணல் சிற்பம் தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் மக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க ரெடி பண்ணி. வர முடியாதவங்க அப்படியே வீடியோலேயே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மணல் எடுத்து வந்து அப்படியே முட்டா கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி மணல் வச்சு ரெடி பண்ணாங்க. தண்ணிலாம் ஊற்றி. இதுவும் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. Local shows to global markets. லாரியா மணல் அள்ளின்னு வந்து கொட்டியிருப்பாங்க உங்களுக்கு. டீமாக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்களா நிறையா சேண்ட் ஆர்ட்டுக்காக. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. யானை. ஓ ஆமாம், என்னது இது? ஓ அதுதானா? இல்லைன்னா வந்து பீஸா செய்யற அந்த இதில் அது டோம் அது மாதிரி இருக்கு. ஆரோவில் இது குளோப். யானை. இதுதான் கண்டுபிடிக்கணும்ல. அது வந்து பார்த்தோன்னா லைட் ஹவுஸ் மாதிரி தெரியுது. லைட் ஹவுஸா? ஏதாவது வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு. அந்த குதிரை மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்லூம். ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட். கடைசியாக ஒன்று இருக்கு எம்எஸ்எம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்ட் ஆர்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து பீச்சுக்குள்ளே போகிறோம். பீச் மணலில் விளையாடணும்னு பார்க்குறாரு. இங்கே மணலே கிடையாது, கொஞ்சமாக கொட்டி வச்சுக்கிறாங்க. ராக் பீச் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே ராக் கொட்டி வச்சுருக்காங்க. ஓணம் லீவ் விட்டாங்கல்ல, அதனால் அங்கே போகலாம். சேண்ட் ஆர்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு வாக்கிங்கில் போகிறோம். மணல் இருக்க பீச் தான் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் யஷிதாக்கு, அதனால் மணலை தேடி போயிட்டுருக்கோம். நான் என்ன சொன்னேன், வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஃபுட் ஃபெஸ்டிவலும் நடக்குது சங்கீதா அப்படி சொல்லிட்டு தானே சொன்னேன். கஃபே உள்ள போயிட்டு பீஸாலாம் வாங்கி சாப்பிட்டு வரும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தா இங்கே பாருங்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் தனியாகவே இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, காந்தி சிலையில் வந்தாச்சு.
காந்தி சாலைக்கு ஆப்போசிட்டில் தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ஃபெஸ்டிவலில் போவோம். போட்டிருக்காங்க போல இருக்கு. நல்லா கூட்டமாக இருக்கு. வீட்ல இருந்து ரெடி பண்ணுவாங்கல்ல, அதான் இல்லை ஸ்டால் போடுவாங்கல்ல. இப்போ நம்ம அந்த எக்ஸ்போலாம் அந்த மாதிரி போல இருக்கு. டிசைனாக சாப்பாடு ஐட்டம்லாம் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்போலையும் பானிபூரி தான் விற்கிறாங்க. எந்த கடைக்கு போனாலும் பானிபூரி தான் இருக்குது. எல்லார் கையிலையும் பானிபூரி தான். ஆனா மக்களும் பாரு எவ்வளவுதான் ஹெல்தியா ஆர்கானிக்கா பொருள் வித்தாலுமே எல்லாரும் பானிபூரி தான் வாங்கி சாப்பிடுவாங்க. பக்கோடா ஐட்டம் தான் வாங்குறாங்களே, அதனால தான் அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாவும் பானிபூரி தான் போல. பீச்ல மணு நோண்டி விளையாட போறாங்க. மணு நோண்டியா விளையாட போற? இப்போ விளையாட முடியாதுமா. நாங்க லைட் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு லைட் ஹவுஸ்க்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டோம். பகலில் தான் சிங்கிது அலோடு. இல்லை, அது உள்ள கஃபே இருக்குது உள்ள, அதனால கஃபேக்கு அலோடு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாண்டிக்கு வந்து முக்கியமான ரீசன் என்னன்னா, என்னோட அலைனர் செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போக தான் வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல் போகணும். பல்ல குத்தி காயமா இருக்கு வேற. போகும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாம். ஓகே. டைம் ஆயிடுச்சு, 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுருக்காங்க. இப்போ போனால் கரெக்டாக இருக்குங்க. ஆமாம், மணி 7 ஆக போகுது சிங்கிதா. ஸோ போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஓகே. அடம் பிடிச்சி குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்கிறார். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே அடம். மூஞ்சி காட்ட பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போதான் சிரிப்பே வருது ஒருத்தருக்கு, பாத்தியா இல்லையா? 4 பட்டைக்குள்ள சாத்தனா வந்து பார்த்தோம்னா சிரிப்பு வராது. மூட் அவுட்ல இருந்தாலேன்னு சொல்லிட்டு அவ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் வீடா இருந்ததுன்னா வச்சுக்கா இழுத்து போட்டு சாத்தி 4 சால் சாத்தி போனாரு. இல்லை ஜெசிதா, அம்மா உன்னை அடிப்புனா அடிக்க மாட்டேன் சொல்லு. அம்மா அடிப்பாங்களாமா? அடிக்க மாட்டேனா? எப்படி பழமா சொல்றது பாரு. இந்த லைட் அழகா கலர் கலர் லைட் இருக்கு. குடியரசு தினத்துக்கு இது இப்போ சுதந்திர தினத்துக்கு பார்த்தோன்னா அந்த 3 லைட் எரிஞ்சுது. குடியரசு இந்த கொடி மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி பீச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். போயிட்டு பூங்கார் அவல் வாங்கிட்டு வந்தேன். பூங்கார் அவலா? நிறைய வந்து அரிசி எல்லாம் வச்சிருந்தாங்க. வித்தியாசமான ரைஸ் வச்சிருந்தாங்க சார். மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதுக்கப்புறம் வேற பேரே நான் வரல. நிறைய அரிசி இருந்து வாங்கலான்னு பார்த்தேன், சரி வேணான்னு வந்துட்டேன். இன்னொரு நாள் வாங்கிக்கலான்னு. எங்க இருக்கு நிலா? நிலா எங்கம்மா இருக்கு? சரி, ஓகே. மேல இருக்கு. என்ன சங்கீதா? இப்பதான் பேபி அந்த மேல பறந்ததுல லைட்லாம் அழகா இருக்கு பாக்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பட்டத்தில் இப்போ லைட்டு போட்டு பறக்க விட்றாங்க. நாங்கள் இப்போ தான் கிளம்பிட்டோம். ஒன்று ஒன்றா விடுவாங்க சரிங்களா? வித்தியாசமான பட்டம் ஆக்டோபஸ் மாதிரி பறக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமா? வேற பட்டம் பறக்குது. பறக்கும், ஒன்று ஒன்றா விடுவாங்க சரிங்களா? நைட்டில் தான். என்ன சரியா போயிடுச்சு? நீ அழுவது சரியா போச்சா? காஃபி கேட்டாரு. நீங்க என்னென்னலாம் கேட்டாரு? காஃபி, பீட்சா, அப்புறம் குச்சி முட்டை இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு ஒரு அவ்வளவு சரியா போச்சா. அது கீழே ஒரு பட்டம் பறக்குது, அதுல லைட் எரியல. இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா விடுவாங்க சரிங்களா? நிறைய பட்டம். போலாம் சரிங்களா? டைம் ஆயிடுச்சு. ஜஷிதா பேசணுமா? என்னம்மா பேச போற? வேற பாக்கணும் விளையாண்டு பீச்சில மண்ணு நோண்டி விளையாட்டு வந்திருக்கலாமா? அவர் என்ன சொல்றாரு பாரு. வேற பீச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பீச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு போறோம். போற வழியில நம்ம மாடி தோட்டத்துக்கு ட்ரைன் செல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிறுத்தி இருக்கேன். ஆமா, இப்போ போயிட்டு நான் ட்ரைன் செல் வாங்கிட்டு வந்து கார்ல வச்சிடலாம் சார். எத்தனை தேவைப்படும் பேபி? ஒரு நிறைய தேவைப்படும். நமக்கு ஒரு 40 கிட்ட தேவைப்படும். 40? ஆமா, நம்ம கிட்ட ஒரு 25 மட்டும் இப்போ வாங்கிக்கலாம். ஓகே ஓகே, 25 வாங்கிட்டு வரேன். நான் போய் 10 இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இல்ல 3 வாங்கிட்டு வரேன். தூக்கிட்டு வரதா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஆமா, இப்போ நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்றதுக்கு பைப் அந்த ஜாயின்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த ரெயின் செல் மட்டும் வாங்கல, அந்த ட்ரெயின் செல் தான் வாங்க போறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு மணி 10 ஆயிடுச்சு. மதியம் ஆக்கின சாப்பாடு காரக்குழம்பு இருக்கு, அதான் வந்து இன்னைக்கு சாப்பிட போறோம். டின்னர் அவ்வளவுதான். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அலைனர் செட்டு கொடுத்துருக்காங்க பேபி. 4 கொடுத்துருக்காங்க.
இந்த நாளும் போட்டேன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, ஒரு 6 மாசத்துக்கான செட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டவுட், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ என்னோட அலைனர் போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் ரிசல்ட் எதுவும் தெரிஞ்சிருக்கா? ஆமா, சைடுல திரும்ப சைடுலயா ம் அப்படியே பார்த்தாலே தெரியும்ல, நிறைய பாக்குறாங்க பேசுறோம்ல, அப்படியே வித்தியாசம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ காலையில பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு தூங்கிட்டேன், காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்புறது ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு தான் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டே ட்ரெயின் செல் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ மொட்டை மாடிக்கு தான் எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போய் வச்சிடலாம். மொட்டை மாடிக்கு மேல அங்க டேங்க் அடியில இடம் இருக்குல்ல, அங்க வச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ 3 செட்டு 30, மொத்தமா 30 வாங்கிட்டு வந்திருக்காரு. 30 நம்பர் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. அப்படியே நம்ம மாடி தோட்டத்துல ஆல்ரெடி போட்டோமே, அதை வச்சு பழசா வெயிலே இருக்குல்ல, அதனால அப்படியே இதுவாயிடும். 2 வருஷம் ஆயிடுச்சுல. ஆமா, நம்ம அது வெயில் கட்டினோடனே மாடி தோட்டம் வச்சா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சது. சரி, எடுத்து வச்சுட்டேன். செடிக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு வந்து சாப்பாடுலாம் செய்யலாம். ஓகே, தூங்கிட்டு இருக்கா, ஏஞ்சிட்டு எல்லாம் செய்யலாம். இது கொஞ்சம் செவத்துல பட்டாலும் கோடு போட்டுருப்பா. ஆமா, ஷார்ப்பா இருக்கு செய்யுதா, கோடு தான் போடும், பார்த்து தூக்கிட்டு வா. இந்த செடியில நிறைய காய் இருந்ததுல, வாட்டர் ஆப்பிள் ஃபுல்லாவே கொட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, 3 இருந்துச்சு. நிறைய காய் 5 இருந்து செய்யுதா. ஆமா, வாட்டர் ஆப்பிள் எல்லாமே கொட்டிடுச்சு. ஒண்ணே ஒண்ணுதான் வருது, அதுவும் பெருசா ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம். அந்த செடிக்கு சுத்தமா தண்ணி இல்லை, எல்லாமே காஞ்சி போச்சு செய்யுதா. ஃபுல்லா எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றினாதான் நல்லா இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பாலக்கீரை நல்லாவே வளர ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இன்னும் கொஞ்ச நாள்ல கடையெல்லாம் போல இருக்கு செய்யுதா. பாத்தியா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூ பூக்குது மாமரத்துல. பூ காய்க்கிறப்ப காய்க்கல, இப்போ பூ பூக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல கம்புட்டு காய் சொல்லுவாங்களா, அதுவா தெரியல, இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பூ பூக்கும் போதே காய் வரல. 2 கொத்து வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்துச்சு. இப்போ மறுபடியும் 2 கொத்து வந்து, இந்த சைடு ஒரு கொத்து, அந்த சைடு ஒரு கொத்து. ஒரு 4 மாங்காய் காய்ச்சதுன்னா போதும். ஒண்ணு காய்ச்சா கூட அது என்ன மாங்காய், ஒட்டு மாங்காவா, குண்டு மாங்காவா, புளிப்பா, தித்திப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஆர்வமா இருக்கு. நீ 4 மாங்காய்க்கு சொல்ற, ஒரு பிஞ்சு விட்டு கொஞ்சம் பெருசானாலே ஜாலியா இருக்கும். 4 ஆகும் செய்யுதா, காய்க்கும். அது எப்படி காய்க்காம போவோம், எல்லாமே காய்க்கும். எதுக்குமே தண்ணி இல்லை, எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்திட்டேன். கேட்கலாம். அப்படியே நம்ம பப்ளி மாஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசா இருக்கு. இப்ப பாருங்க, மறுபடியும் பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், காய்க்கிறதுக்கு. இங்க பாருங்க, 2 கொத்து பூ வச்சிருக்கு போல இருக்குங்க. 2 கொத்து பூ இருக்கு. அது காய் வருமானு தெரியல, பார்க்கலாம். அது இப்ப பார்க்க ஆசையா இருக்குல்ல. அட்லீஸ்ட் ஒரு கொத்து இவ்வளவு காய் நம்ம பப்ளி மாஸ்லயும் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷம். அதே மாதிரி மாமரம் வந்தா ஜாலியா இருக்கு. மாங்காயும் ஒண்ணு காய்ச்சணும். நம்ம மாடி தோட்டத்துல மாங்காய் பறிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சிருவோம் நான். சரி, மாடி தோட்டத்துல மாங்காய். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டாங்க, இவ்வளவு வச்சிருக்கீங்க, துளசி செடி வச்சில்லையான்னு சொல்லிட்டு. துளசி செடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கு பாருங்க. வீட்டுல எப்பவுமே மாடி தோட்டத்துல துளசி செடி இருந்துட்டே இருக்கும். சளி பிடிச்சதுன்னா எப்பவுமே வந்து துளசியும் கற்பூரவல்லியும் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு போய் கொதிக்க வச்சு குடிப்போம். துளசி அது அவ்வளவா காட்டுங்க, அது என்ன அப்டேட் இருந்தாதான் ஏதாவது காட்டும்னா, அது இல்லன்றதுனால அதை காட்டுறது இல்லை. ஆனா துளசி செடி வச்சிருக்கோம் நாங்க. சரி, நான் தண்ணி பைப் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண கடகடன்னு தண்ணி ஊத்து. செடியுமே நல்லா வளருது பேபி. வளருதா? அரும்பு வைக்குதா என்னன்னு தெரியல. இது அரும்பா இல்ல என்ன, அரும்பா கூட இருக்கலாம். இதே மாதிரி அரும்பு மாதிரி தான் தெரியுது. இருக்கட்டும். அரும்பா அதோட செடியோட ஜாதி மல்லி தானே. அரும்பு வச்சிருக்கு பாருங்க. அரும்பு தான் செய்யாது, பூ பூக்கும். பார்க்கலாம். நானும் இந்த செம்பருத்தியும் பூ பூக்குன்னு வெயிட் பண்றேன். செம்பருத்தி இது வச்சு ரெட் ரோஸ் மாதிரியே தெரியலையே அது. ஆமா, அது பிங்க் கலரா என்ன கலர்னு தெரியல, பாப்போம். இதுல 2 வெரைட்டி இருக்கு. நம்ம 2 செடியா வச்சோமா, ஒரு செடியா வச்சோமா? ஒரு செடி தான். இங்க பாரு, இது இந்த கீழ இந்த கிளை வந்து பார்த்தனா பச்சை கலர் கிளை, அந்த சைடு சிவப்பு கலர் கிளை. ரெண்டுமே வேற வேற. ஆனா ஒரே செடியா தான் இருக்குது. இல்ல மல்டிபிள். ஆமா, ஒரே செடியில நிறைய கலர் வரும். சில வீட்ல வந்து பிங்க் கலர் வரும், சாண்டல் கலர். ஒரே செடியில 2 வெரைட்டி பூக்கும். அதே மாதிரி தான் போல இதுவுமே. சோ 2 வெரைட்டி இருக்கு, பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. அப்புறம் அப்டேட் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கு அப்டேட் பண்றதுக்கு? ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்து போலாம். நேத்து காலை எல்லாமே கொத்தி வச்ச தண்ணி ஊத்தி. இதா டைம் ஆகுதுவா. ஜெஷிதா ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும். ஸ்போர்ட்ஸ் டேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜெஷிதாக்கு. தண்ணி ஊத்திட்டா போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் டேக்கு இன்னைக்கு எதுவும் பேக்லாம் எடுத்துன்னு வரான்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, இல்ல சாப்பாடு வந்து செஞ்சு ஊட்டி விட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒரு கப்பில் வந்து மாதுளம்பழமும் ஆப்பிளும் கொடுத்துடலாம். இன்னொரு கப்புக்கு தான் வந்து புட்டு செய்ய போகிறேன், ராகி புட்டு. ஓகே, நல்லா ஈஸியான வேலை தானே, கடை ராகி புட்டா. சூப்பர் சூப்பர்.
சிகப்பரிசி புட்டை நீ செஞ்சு கொடுத்தாமிச்சேன் ஆ அதுல கொஞ்சமா சக்கரை போட்டதுனால இது நல்லா இல்ல இது எனக்கு நல்லா வேணான்றாரா? வேணான்னுட்டாரு அவரு. சரி ராகி புட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனையா, அதனால இன்னைக்கு ராகி புட்டு செஞ்சு கொடுத்தனுப்பலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூப்பராக ஊற்றியாச்சு. அவ்வளோதான், கிளம்பலாம் கீழே. ஓகேவா? ம் நம்ம நிறைய க்ரோ பேக் வந்து சும்மா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போனா நம்ம அங்கே போய் செடி வாங்கிட்டு வருவோம்ல, தோட்டத்தை நர்சரி போயிட்டு அது ஆமாம், மாதிரி செடி தக்காளி மிளகாய் எல்லாமே அங்கே நாற்று கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா ஊரில். அங்கே போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் நட்டு வச்சிடணும். இங்கே பார், இந்த பைப்பு சுட்டி போடாதனால அது ஃபுல்லாக இருக்கிற மண் எல்லாமே வந்து பைப்புக்கு நேரம் வந்து உட்காந்து. எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பூரா கழுவி தள்ளணும் நான். இது சுட்டி வச்சிருக்கேன். மறுபடியும் மாடி தோட்டத்துக்கு ஸ்டாண்டு ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் பண்ணணும் செய்யுங்க. தண்ணி ஊத்துறதுக்கு சின்ன ஓஸ் வந்து போடணும். இது வந்து வீணா போயிடும், வீடு கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணல. இதை சுருட்டி வச்சுட்டு தண்ணி போடுறதுக்கு ஹோல்ஸ் சின்னதா இருக்கிற மாதிரி போட்டா தண்ணி மண்ணும் கீழே சிந்தாது, இது மாதிரி வீணாவும் ஆகாதான் இருக்கும். சுருட்டி வச்சிடலாம். அது மாதிரி வாங்க. சங்கீதா, டைம் ஆயிடுச்சு, கீழே போகலாம் தானே சொன்னோம். என்ன பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல, ஒரு சில செடி விதைலாம் அப்படியே இருக்குல்ல, தொட்டியும் சும்மா இருக்கு. சரி நம்ம வீட்டுல போட்டு பார்க்க வளருதான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்றேன். விதை போட ஆரம்பிச்சிட்டேன் காலையிலே ஃப்ரெண்ட்ஸ். விதை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தொட்டியில கீரை விதை வச்சிருக்காரு போல. கீரையே தக்காளி ஏதோ ஒன்று வச்சுக்கிறாரு. கீரை இல்ல, கத்திரிக்காய். கத்திரிக்காய் நாத்து. சரி, விதை விட்டுருக்கேன், வளருதான்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது ஆன்லைன்ல இந்த விதைலாம் வாங்கி, அதனால தான் வளரலையா நான் தெரியல. வாங்கின உடனே போடும்போது சூப்பரா வளர்ந்தது எல்லாமே. இப்போ நாளா நல்லா வளர மாட்டேங்குது. சும்மா போட்டு விடுவோம், வளர்ந்தா பார்ப்போம். விதை தான் இதுல எல்லாமே வச்சிருக்கேன். இப்ப என்ன எதை சொன்னேன் சங்கீதா? கீழே போய் வேலை பாருன்னா என்னையும் கூட்டனே இருக்கேன். நான் அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன்ல. சரி போலாம். போடுறேன். சங்கீதா டென்ஷன் ஆயிடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் கூட்டுட்டே இருக்கேன் மொட்டை மாடிக்கு வந்தாலே. ஃப்ரெண்ட்ஸ், ராகி புட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ராகி புட்டு அப்படியே அவிச்சு செஞ்சா நல்லா இருக்கும், அதனால அவிச்சிடும் அப்படியே. ஆமாம், எப்பவுமே குழா புட்டு செய்கிறோம்ல, அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு செய்வோம். வித்தியாசமாலாம் இல்ல, இதுதான் நார்மலா புட்டு செய்யறது. ஓகே, வித்தியாசம்னா குழா புட்டு தான் வித்தியாசமா செய்வாங்க, தான் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. சரி சரி, புட்டு இதே மாதிரி தான் செய்வாங்க எல்லா வீட்லையும். ஆமா, இது மூடி போட்டு வேகணும். லாஸ்ட் டைம் சக்கரை இல்ல. ஜெஸ்டாக்கு புட்டு கொடு, புட்டு. சக்கரை இருக்கா இல்லையா? நீ சாப்பிட்டு பாரு, கொடு எனக்கு கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரே சாப்பிட்டு உடனே வந்து பார்த்தேன்னா இல்லை இல்லைன்ட்டா. நல்லா இருக்கா? இருக்கா? இருக்கு. சக்கரை இருக்கா? இன்னும் கொஞ்சம் போடணுமா? இன்னும் கொஞ்சம் போட்டு விடு பிள்ளைக்கு. அப்பா முறைக்கிறா. தூக்கம் கூடாது. ஒரு 8 மணி வரைக்கும் நீ தூங்கிட்டே இரு. நைட்ல வந்து பார்த்தோன்னா சீக்கிரமா தூங்கணும். நைட்ல 11-12 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கா. காலைல 8-9 மணி வரைக்கும் தூங்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்றது? சீக்கிரமா தூங்க வைக்கணும், அவ்வளவுதான். ஸ்நாக்ஸுக்கு ராகி புட்டு செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை ரவை உப்புமா செஞ்சிருக்கேன். சம்பா கோதுமை ரவை உப்புமா. ஆமா, சரி. அவர் புட்டு சாப்பிட்றாரு. புட்டு பிடிச்சிருக்காப்பா? சரி, புட்டு நல்லா தான் இருக்கும். ராகி புட்டு இல்ல, உனக்கு தனியாக ஒரு பவுல் எடுத்து தரேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. இப்போதான் நான் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொறுமையாக சாப்பிட்டு இருக்கேன். உப்புமா சூப்பரா இருக்கு. வடை செஞ்சிருக்க போல இருக்க. இது நான் செய்யல பேபி, எதிர்விட்ட அக்கா கொடுத்தாங்க. அப்படியா? என்னடா அது வடை ஸ்பெஷலா இருக்கேன்னு பாக்குறேன். நம்மளும் இந்த மாதிரி செய்யலாம் அப்பப்போ காலையில. ஆனா டைம் இருக்க மாட்டேங்குதே, இதை ஊற வச்சு அரைச்சி போறதுக்கு. நம்மளே வந்து கடகடன்னு டிஃபன் செஞ்சு அனுப்புறோம். அதை சொல்றல. அதான் வடை கொடுத்தாங்களா, நம்ம உப்புமாக்கு வச்சு சாப்பிட்டு பாக்குறோம். நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் பாண்டி பீச் போய் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.